நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு ஆறுதல் சொன்னதும் அண்ணிதான். நான் சூசைட் பண்ணிக்கும் போது என்னை வந்து காப்பாத்துனதும் அண்ணிதான். எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் அண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சு? எல்லாரும் பழி மொத்தத்தையும் அண்ணி மேல சுமத்திட்டாங்க. செய்யாத தப்ப செஞ்சாங்கன்னு பழி சுமத்தினீங்க. கடைசியில இந்த குடும்பத்தை விட்டு வெளியே துரத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் தானே லக்ஷ்மி அன்னிக்காக நீங்க எல்லாரும் செஞ்சிருக்க துரோகம். அந்த சீதா தேவி கூட இந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா லக்ஷ்மி அண்ணி மட்டும் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க. இனியாவது நாம செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் அவங்கள பலியாக விடக்கூடாது. உன் கழுத்துல நான் தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு துணையா இருந்திருக்கணும். உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருந்தாலும் நான் தைரியமா உன் கூட இருந்திருக்கணும். ஆனா நான் அதை எதையுமே செய்யவே இல்லை. அதோட மத்தவங்களோட சேர்ந்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேன்ல, அதுக்குதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிப்பியா? சொல்லு லக்ஷ்மி, என்ன மன்னிப்பியா? லக்ஷ்மிங்கிறவ என்னைக்கும் மன்னிக்கிற குணம் உள்ளவடா. அவளோட மௌனமே சொல்லுது உன்னை மன்னிச்சிட்டான்னு. நல்லா இருக்கு மித்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நாளா என்ன காதல்ன்ற பிரமையில வச்சு இப்ப இன்னொருத்திக்கு தாலி கட்டிருக்க. இவ்வளவு நாளா உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சும் கூட இன்னைக்கு நீ என்ன எந்த அளவுக்கு ஏமாத்திருக்க. உன்னோட சேர்த்து உன் குடும்பம் மொத்தமும் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. அண்ணே, நீயும் அண்ணியும் எப்படி இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோமோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறின மாதிரியே இருக்கு. அண்ணி ரொம்ப நல்லவங்க, உன்னை ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட அண்ணிய இதுக்கப்புறம் நீ மிஸ் பண்ணவே கூடாதுண்ணா. இதுதான்டா உங்க காதலுக்கு கிடைச்ச வெற்றி. ஒரு புனிதமான கல்யாணத்துக்கு கிடைச்ச கௌரவம். இந்த விஷயம் மட்டும் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க மறக்காத நினைவா இருக்க போகுது. ஒரு கல்யாணத்துல நடக்கிற சம்பிரதாயம் எல்லாம் திரும்ப நம்ம முதல்ல இருந்து பண்ணி ஆகணும். வாடா விவேக்.
காதல்னா என்னன்னு மட்டும் லக்ஷ்மி கூட சேர்ந்து வாழ்ந்த அந்த நாட்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனாலதான் லக்ஷ்மி கூட சேர்ந்து வாழ்க்கையை வாழணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இந்த முடிவு சரியானதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே புரிய வரும். ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்களை ஜீர்ணிச்சுக்கிறது சில பேருக்கு கஷ்டம்தான் மித்ரா. உங்க அம்மாவும் ஒரு 4 நாள் போனா இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன ஜெயதேவ் சார் இது? நான் போன் பேசிட்டு வரதுக்குள்ளேயே மாப்பிளையும் பொண்ணையும் மாத்திட்டீங்களே. அது மட்டும் இல்லாம ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஜோசியர் தான் காரணங்கிறீங்களா? என்ன ஜோசியரா? ஜோசியர் இங்க வந்திருந்தாரா? ஆமாம் பெரியம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் உள்ள வரதை நான் பார்த்தேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துரு. அரவிந்தா மேடம் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. போங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் பார்க்க நம்ம குருஜி மாதிரி தான் இருந்தாரு. நான் தான் வேற யாரும் நினைச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்திருப்பாரு. அப்படின்னா அவர் இப்ப எங்க போயிட்டாரு? இங்கதான் எங்கேயோ இருப்பாரு. வாங்க தேடி பார்ப்போம். பெரியம்மா, அவர் இந்த அறையில தான் இருக்காரு.